ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்போம். ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. வெத்தலை தீபம் நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கி வெத்தலை தீபம் போட்டிங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லன்ச் ரொட்டீன் சிம்பிளாக தான் முடித்தேன். ஏன்னா பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த லன்ச் தான். நீங்கள் யாரெல்லாம் காலையிலே பூஜை பண்ணிவிடுவீங்க இல்லை எப்போ சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் மோஸ்ட் ஆஃப் மார்னிங்கே காலையிலே சாமி கும்பிட்ருவேன். ஏன்னா அந்த டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போங்கிறதோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் பண்ணிவிடுவேன். ஈவினிங்கில் பாப்பா வந்துடும், அதுங்களை பார்க்கணும், லஞ்ச் சாப்பிட வைக்கணும், டிஃபன் பண்ணணும், அந்த மாதிரி டைம் போயிட்டு இருக்கும். அதனால் நான் இது தான் பண்ணுவேன். மார்னிங்கே செஞ்சுருவேன். எப்போதுமே சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி நான் இப்படி வச்சுருவேன். டைம் பார்த்திங்கன்னா 7:20 ஆக போகுது. நான் பாப்பாவெல்லாம் குளிப்பாட்டி விட்டு கிளப்பி விட போகிறேன். அதுக்காட்டியுமே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இட்லி மட்டும் அடுப்பில் இருக்குது. இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஆனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக போணுச்சு. என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிளும் சுண்டலும் தான் வச்சுருக்கேன். ஒரு நாள் டெய்லியும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தா பெரிய பாப்பா வேண்டாங்கிறா. அதனால் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சுண்டலும் ஆப்பிளும் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. டிஃபனுக்கு இட்லி சாம்பார் தான் வச்சுருக்கேன். இட்லி சாம்பார் நான் காயெலாம் போடாமல் ப்ளெயினாக வச்சுருக்கேன். அப்புறம் கஞ்சி எப்போதும் போல் பாப்பாவுக்கு, உருளைக்கிழங்கு, அடுத்தது தயிர் சாதம். பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா தயிர் சாதம் கொடுங்கன்னு. அதனால் காலைல தயிர் சாதம் பண்ணிட்டேன். அவள் ரொம்ப அழுகவே ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தயிர் சாதம் கொடுக்க மாட்டேன், நீ தயிர் சாதம் கொடுன்னு. அதனால் கொடுத்துட்டேன். பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா பெரிய